हाय फ्रेंड्स इनकी நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மேரிகோல்ட் பிஸ்கட்டை பயன்படுத்தி சூப்பரா ஒரு கேக் செய்ய போறோம். இந்த கேக்குக்கு வெறும் 4 பொருள் போதுங்க. சூப்பரா கேக் ரெடி பண்ணிரலாம். நம்ம சேனல்ல இருந்து வர வீடியோக்களை உடனுக்குடனே நீங்க தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, அத ஆல் பிரஸ் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் வந்து மேரிகோல்ட் பிஸ்கட் பாக்கெட் ஒன்று எடுத்துருக்கேங்க. அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாங்க. பிஸ்கட்டை 1-2 உடச்சி சேர்த்திக்கலாங்க. இப்போ ஒரு நிமிஷம் போல் மிக்ஸியில் போய் அரைச்சிட்டு வந்துடலாங்க. அரைச்சாச்சுங்க. இப்போ இது கூடவே நம்ம 3/4 கப் போல் பால் எடுத்துருக்கேங்க. அதையும் சேர்த்திக்கலாங்க. 3/4 கப் போல் சர்க்கரை எடுத்துருக்கேங்க. அதையும் சேர்த்திக்கலாங்க. நான் வந்து 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்துருக்கேங்க. அதையும் சேர்த்திக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க. இந்த மாதிரி எல்லாம் சேரும்படி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. நான் வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துருக்கேங்க, அகலமான டிஃபன் பாக்ஸ். இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்திக்கலாங்க. ஆயிலை வந்து நல்லா எல்லா ஓரங்களிலும் தடவும்படி நல்லா தடவி எடுத்துக்கலாங்க. நல்லா தடவி எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் கோதுமை மாவு எடுத்துருக்கேங்க. அதையும் எல்லா ஓரங்களிலும் போய் சேரும்படி நல்லா உதுத்து விட்டுக்கலாங்க. அதே மாதிரி இந்த பாத்திரத்தை எடுத்து இப்படி தட்டி விட்டுக்கலாங்க. இப்போ தான் எல்லா ஓரங்களிலும் போய் சேருங்க. நான் வந்து இன்னும் கொஞ்சம் கூட கோதுமை மாவு எடுத்துருக்கேங்க. அதையும் போட்டு தட்டி விட்டுக்கலாங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பிஸ்கட் பேஸ்ட்டை எடுத்து சேர்த்திக்கலாங்க. நான் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துருக்கேங்க. இந்த பாதாம், முந்திரி நான் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கியிருக்கேங்க. நீங்கள் தனித்தனியாக கூட வாங்கிக்கலாங்க. ஆனால் சூப்பர் மார்க்கெட் போனால் மொத்தமாக இருக்குங்க, நம்ம அப்படியே வாங்கிக்கலாங்க. இது வந்து கேக் சாப்பிடும்போது கடிச்சிக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க. ரெடி ஆயிடுச்சுங்க. நான் வந்து பர்னர் கடியில் இருக்க ஒரு தட்டு மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்துருக்கேங்க. இதை வச்சு தாங்க இன்றைக்கி கேக்கு அடுப்பில் வைக்க போகிறேன். நான் வந்து ப்ரெஷர் குக்கர் எடுத்துருக்கேங்க. அதில் வந்து 1 கப் உப்பு எடுத்துருக்கேங்க. அதையும் கொட்டிக்கலாங்க. நல்லா எல்லா ஓரங்களையும் சேரும்படி நல்லா சமப்படுத்திக்கலாங்க. நம்ம பர்னர் கலியில் இருந்து எடுத்த தட்டை ப்ரெஷர் குக்கருக்குள்ளே வச்சுக்கலாங்க. அடுப்பு பற்ற வச்சுக்கலாங்க. வந்து குக்கர் வச்சு நம்ம அரைச்சி வச்சிருக்க பிஸ்கட் பேஸ்ட் அதையும் உள்ளே வச்சுக்கலாங்க. இப்போ குக்கர் மூடி போட்டு முடிக்கலாங்க. விசில் போட தேவையில்லைங்க. இதை ஒரு 1/2 மணி நேரம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சூடு பண்ணிக்கலாங்க. கேக் வந்து வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு நம்ம இட்லி வந்து எப்படி வெந்துருச்சின்னு குத்தி பார்த்தா அதில் எதுவும் ஒட்டாமல் வருதோ அதே மாதிரி இதில் வந்து ஒரு ஸ்பூன் போட்டு குத்தி பாருங்கள். எதுவும் ஒட்டாமல் வரலன்னா கேக் ரெடி. சூப்பரான பிஸ்கட் கேக் தயார். இதை வந்து நம்ம வெளியில் எடுத்து வச்சு நல்லா ஆறட்டுங்க. வெளியில் எடுத்து வச்சுக்கலாங்க. நல்லா ஆறட்டுங்க. இப்போ ஆறிடுச்சிங்க. நான் வந்து ஒரு தட்டில் கொட்டிக்க போகிறேங்க. பாருங்கள், அழகாக எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அழகாக டிஃபன் பாக்ஸ்லேருந்து வந்துருச்சுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான சுவையான பிஸ்கட் கேக் தயார்.